இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தைக்கும் இவரும் அதிலே சந்திக்கிறேன். நான் அறிந்த வகையிலே அது ஒரு பேச்சுவார்த்தை என்றதை விட அவங்க மதிய உணவு சாப்பிடும் பொழுது 3 பேரும் பேசிக்கொண்டதாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக. இது உண்மையிலே அவர்களுக்கு இடையில தனிப்பட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட சொல்லி எந்த ஒரு விடயமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையிலே அதிலே செல்வம் அடைக்கல்நாதன் அவரையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சி சார்பாக இதிலே உத்தியோகபூர்வமாக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடவில்லை. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தற்பொழுது CVK சிவஞானம் ஐயா அவர் பாராளுமன்றத்தில் இல்லை. அந்த வகையிலே அவ்வாறாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு சந்திப்பும் மேற்கொள்ளப்படவில்லை. செய்தியிலே நானும் பார்த்திருந்தேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக. இது உண்மையிலே அவர்களுக்கு இடையில தனிப்பட்ட ரீதியாக பாராளுமன்ற உறுப்பினராக தமிழரசு கட்சி சார்பாக கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட சொல்லி எந்த ஒரு விடயமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையிலே அதிலே செல்வம் அடைக்கல்நாதன் அவரையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சி சார்பாக இதிலே உத்தியோகபூர்வமாக கட்சி சார்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபடவில்லை. கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதாக இருந்தால் அதிலே கட்சியினுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அது ஒரு தனியாக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய 2 பேர் கட்சி தலைவராகவோ இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராக பேசினார்களோ தெரியாது. அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே இந்த பேச்சுவார்த்தைக்கும் இவரும் அதிலே சந்திக்கிறேன். நான் அறிந்த வகையிலே அது ஒரு பேச்சுவார்த்தை என்றதை விட அவங்க மதிய உணவு சாப்பிடும் பொழுது 3 பேரும் பேசிக்கொண்டதாகத்தான் இன்று நான் அறிந்திருந்தேன். அது ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக நான் கருதவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டமைப்பாக ஒன்றுபடுவதில் சாணக்கியன் அவர்களுக்கு என்ன பிரச்சினை? ஒற்றுமைப்படுவதை சாணக்கியன் விரும்பாதது ஏன்? தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்படுவது தமிழ் மக்களின் அரசியலை வலிமை பெறச் செய்யுமா? அல்லது பிளந்து கிடப்பது வலிமை பெறச் செய்யுமா? தமிழ் கட்சிகள் ஒற்றுமையுறாமல் இருக்க சாணக்கியன் சுமந்திரன் போன்றோர் முட்டுக்கட்டை போடுவது ஏன்? இதனால் இவர்களுக்கு என்ன லாபம்? தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றுபடுவதனால் சாணக்கியனுக்கு ஏற்படப் போகும் இழப்பு என்ன? அடுக்கடுக்கான கேள்விகள் மக்கள் மனதில். மரத்தமிழர் முரசத்தில் அறத்தின் பக்கம் ஓர் பார்வை.